ஒரு அழகான கிராமத்துல ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எப்பவுமே உற்சாகமாகவும் மன நிம்மதியாகவும் இருந்தாங்க. ஒரு நாள் கூட அவங்க சோகமா இருந்து யாருமே பார்த்ததில்ல. இதனாலேயே அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ சோகம்னாலோ இந்த பாட்டியை தான் வந்து சந்திச்சு பேசுவாங்க. இவங்க பெருசா எதுவும் ஆறுதல் சொல்லலைன்னாலும் அவங்க கூட இருந்தாலே அந்த ஊர்க்காரங்க நிம்மதி அடைஞ்ச மாதிரி உணர்ந்தாங்க. இப்படியே நாட்கள் உருண்டோட ஒரு இளைஞன் அந்த பாட்டியை சந்திக்கிறதுக்காக போறான். காரணம், அவன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் பாட்டிக்கிட்ட இப்படி கேட்குறான், நீங்க எப்படி எல்லா நேரத்துலயும் எப்பவுமே சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் சோகங்கள்னு இந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டி இப்படி சொல்றாங்க, யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கான கஷ்டங்களை நான் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு நல்ல விதமா திருமணம் நடந்து முடிஞ்சது. என்னோட கணவர் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. நாங்க ஏழ்மையான குடும்பம் தான், ஆனா எங்க வீட்டுல சந்தோஷம், காதல், நிம்மதின்னு எல்லாமே நிறைஞ்சு இருந்தது. கொஞ்ச நாட்கள்ல எங்களுக்கு அழகான ஒரு மகனும் பிறந்தான். ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கல. என்னோட கணவர் ஒரு நாள் கடுமையான நோயால பாதிக்கப்பட்டாரு. அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக எங்க கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் வித்து வைத்தியத்துக்காக பணம் கொடுத்தோம். ஆனாலும் ஒரு நாள் இரவு என் கணவர் தூங்கிட்டு இருக்கும் போதே அமைதியான நிலையில இறந்து போயிட்டாரு. இந்த துக்கம் எனக்குள்ள இருக்கும் போதே இன்னொரு அசம்பாவிதம் என்னை தாக்குச்சு. என் மகன் பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு திரும்பும் போது ஒரு கார் அவன் மேல மோதி விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே அவன் இறந்து போயிட்டான். பிறகு யாரும் இல்லாத தனிமரமான என்ன பெத்தவங்களும் பல காலத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. என்னோட சொந்தக்காரங்க யாரும் எனக்கு உறுதுணையா நிக்க விரும்பல. என்னோட வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சேன். இனி இந்த வாழ்க்கை யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்? இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சு ஒரு ஆற்றங்கரை கிட்ட போனேன். யாரும் இல்லாத நேரமா பார்த்து அதுல குதிச்சு என்னோட உயிரை போக்கிக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு என்னை தடுத்துச்சு. அங்க வீசின காத்தா, அங்க ஓடின ஆற்று நீரா, இல்ல உன் வாழ்க்கை இப்படி முடியக்கூடாதுன்னு தோன்றின எண்ணமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட அந்த விபரீத முடிவை மாத்திக்கிட்டு இந்த வாழ்க்கையை இனிமே வாழணும்னு முடிவு பண்ணேன். காலையில உதிச்ச சூரியனை ரசிக்க ஆரம்பிச்சேன். என் வீட்டுல சுத்தி உள்ள பூக்களையும் பறவைகளையும் ரசிக்க ஆரம்பிச்சேன். என் மனசுல இருந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆற ஆரம்பிச்சுது. கடந்த காலத்தை கடந்து நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சேன். என்னோட தனிமையையும் நேரத்தையும் போக்குறதுக்காக தையல் வேலையை செஞ்சேன். நாளடைவுல என்னோட தையல் கலை பிடிச்சி போன மக்கள் அவங்களோட துணிகளை தைக்கிறதுக்காக என்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நாளடைவுல நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷம்ன்றது வெளியே எங்கேயுமே இல்லை, அது நமக்குள்ளேயே தான் இருக்குன்னு. நாம சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கான சரியான நேரம் காலம் வரணும்னு அவசியம் இல்லை. எந்த நேரத்திலையும் எந்த சூழல்லையும் நாம நினைச்சா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட இளைஞன் அந்த பாட்டி கிட்ட இப்படி கேட்குறான், நீங்க உண்மையிலேயே எல்லா நாட்கள்லயும் சந்தோஷமா தான் இருக்கீங்களான்னு. அதுக்கு அந்த பாட்டி, ஆமாப்பா, ஏன்னா என்னோட சந்தோஷத்துக்காக இந்த உலக மக்களை நான் சார்ந்தில்லை. என்னோட கடந்த கால நிகழ்வுகளை ஏத்துக்கிட்டு நான் நிம்மதியை அடைஞ்சேன். என்னோட நிகழ்காலத்துல ஒவ்வொரு தினத்திலையும் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது எவ்வளோ சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு குயில்களோட பாட்டு, என்னை பார்த்து சிரிக்கிறவங்களோட புன்னகை, நான் குடிக்கிற தேநீர்னு நம்மளை சுத்தி எப்பவுமே நன்மை சார்ந்த விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில எப்போல்லாம் கஷ்டங்கள் வருதோ இதுவும் கடந்து போகும்னு எனக்கு நானே சொல்லிக்குவேன். கஷ்டமும் சந்தோஷமும் எப்பவுமே நிரந்தரமா இருக்காது. ரெண்டுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மாறி மாறி வரதான் செய்யும். இதெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்குது. அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அன்னைய தினத்துல இருந்து அவன் வாழ்க்கைய பார்க்குற கண்ணோட்டமே மாறிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துல மறைஞ்சு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிச்சான். கடினமான நேரங்கள்ல மன உறுதியோட இருந்தான். அவனோட சோகமான காலத்திலையும் அவனால நிம்மதியா இருக்க முடிஞ்சுது. இந்த கதை நமக்கு வாழ்க்கைய பத்தின ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி தருது. நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அதோட கட்டுப்பாடும் நம்ம கிட்ட இல்லை. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு.
நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகலாம், நம்ம நினைச்சபடி நம்ம வாழ்க்கை போகாம இருக்கலாம், நாம நினைச்சே பார்க்காத அளவுக்கான கஷ்டத்தை வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்கலாம். நம்மளை சுத்தி இருள் சூழ்ந்தாலும் நம்ம கிட்ட இருந்து யாராலையுமே எடுத்துக்க முடியாத ஒரு சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதுதான் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு நாம எப்படியேற்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்றது. இந்த கதையில வந்த பாட்டி தன்னை சுத்தி இருந்த எல்லா விஷயங்களையும் இழந்தாலும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும்ன்ற முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு காரணம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு சரியான காலம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தா அதனால சோகம் மட்டும்தான் மிஞ்சும், கடைசி வரைக்கும் அந்த காலம் நம்மளை தேடி வராது, நாம தான் நமக்கான சந்தோஷத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்ற புரிதலுக்கு வந்ததால தான். நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரியான பாதையில போகலன்னாலும் நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned, take care, bye bye.